ஸோ 400cc செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 9 மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்ல இருக்குங்க. இந்த வெஹிக்கிளும் சேர்த்து NS 400, அதுக்கப்புறம் வந்து ட்ரையம்ப் ஸ்பீடு 400, அதுக்கப்புறம் வந்து ஹுஸ்குவேனால வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் 400cc ரீசெண்டாக தான் நம்மளும் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டாமினார் 400. எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஆமா, என்னன்னா பஜாஜ் கிட்ட மட்டுமே 5 400cc மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து எந்த மோட்டார் சைக்கிள் வேணும், உங்க ஸ்டைலுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஜாஜ் கிளாசிக் வேணும்னா ட்ரையம்ப் போலாம், இல்ல வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபிளாஷியா ரொம்ப வந்து ஹைடெக் இருக்கிற எல்லா டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க டியூக் போயிடலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு மாதிரி ரகடான ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னா ஹுஸ்குவேனா போயிடலாம். ஹீரோல வந்து மேவரிக் ரீசெண்டா தான் லான்ச் பண்ணாங்க. அதுலயே ஹார்லி ஒன்னு இருக்கு, அவங்க ஃபேமிலிலேயே வந்து ஹார்லி ஒன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராயல் என்ஃபீல்ட்ல வந்து ஹிமாலயன் வந்து 400cc, என்னதான் அட்வென்ச்சர் செக்மெண்டா இருந்தாலும் நம்ம 400 அப்படிங்கிறதுனால இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வரிசையில வந்து டிவிஎஸ்ல இருக்கிற அந்த 310 நம்ம சேர்த்துக்கலாம். RTR 310. அப்ப நீங்க BMW சேர்த்துக்கணும். சரி, BMW 3 லட்சம் ரூபாய் தான், வெறும் 3 லட்சம் ரூபாய் தான். சொல்றேன் நான் 290 வருது.